இந்தாமா ரசகுல்லா சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. ஏமா சாப்பிடு, ரசகுல்லா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு விதவை அவளுக்கு போய் இனிப்பு தரியா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பாவத்தை நான் எங்கே போய் சொல்லிப்பனோ? ஏ பொம்மி நில்லுடி. எதுக்கு எங்கள் அம்மாவை இனிப்பு சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க? எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா உங்கள் அம்மா ஒரு விதவை. அப்போ போன வாரம் விஜய் சித்தப்பாவோட மனைவியும் தான் இறந்தாங்க. ஆனால் விஜய் சித்தப்பா மொட்டை போட்டுக்கல, அவர் மட்டும் கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, நல்லா இனிப்பு சாப்பிட்றாரே. அப்போ அது மட்டும் செல்லுமா? உனக்கு வாயில் சொன்னால் புரியாதுல்ல. இந்தா வாங்கிக்கோ. அத்தை அத்தை விடுங்க அத்தை, அத்தை ரொம்ப வலிக்குது அத்தை, விடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை விடுங்க அத்தை. சகுந்தலாக்கா விடுங்கக்கா, பாவம்க்கா, சின்ன பொண்ணுக்கா, அவகிட்ட உங்க கோவத்தை காட்டாதீங்க. இவ சின்ன பொண்ணா? வாய் மட்டும் அவ்வளோ பேசுறா, இவ போய் சின்ன பொண்ணா? ஏய் எங்கடி சம்பூர்ணா? அவ கூட தானே உன்னை போக சொன்னேன், எங்க அவளை விட்டுட்டு வந்த? ஐயோ இந்த அம்மா வேற கோவமா இருக்கே. அம்மா எங்கடி போன? இவ்வளோ நேரமா வீட்டுக்கு வர்றதுக்கு? சம்பூர்ணாமா, சம்பூர்ணா செல்லும், இந்த காசை வச்சுட்டு நீயும் பொம்மையும் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க போங்க. இந்தாமா. ஐயோ அப்பா, எதுக்குப்பா இவ்வளோ காசு? இவ்வளோ காசெல்லாம் வேணாப்பா. பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்க, போய் போய் வாங்கிக்கோங்க போங்க. சரிப்பா. பொம்மி எங்க இருக்க? பொம்மிமா இங்க என்ன பண்ற? சம்பூர்ணாக்கா. பொம்மி ரசகுல்லா சாப்பிடலாமா? எங்கக்கா, அதுதான் உங்க அம்மா கீழே தள்ளி விட்டுட்டாங்களே. அப்பா நம்மளுக்கு நிறைய காசு தந்திருக்காரு, வா நம்ம போய் வாங்கி சாப்பிடலாம். அப்படியா? ஐ ஜாலி. அக்கா ஒரு நிமிஷம் இரு, இது எதுவும் எனக்கு தப்பா தெரியுதே. என்னடி தப்பா தெரியுது? அட நம்மளுக்கு திடீர்னு காசு கொடுத்து வெளியே அனுப்புறாங்கன்னா அப்போ அவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நீ யோசிக்க மாட்டியா? வா போய் பார்க்கலாம் என்னன்னு அப்படின்னு சொல்ற. ஆமாக்கா வா போலாம், வா சீக்கிரம் வா போலாம், போய் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். சரி வா, எனக்கும் ஏதோ இது தப்பாக தான் தெரியுது.